வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன அவங்கவுங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக அவங்கவுங்கள சுறுசுறுப்பாக வேலையை செஞ்சால் தான் வேலையை முடிக்க முடியும். நானும் துணியில் கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தைக்கிறது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சிட்டு நம்ம வேலையை பற்றி இன்னும் சில மோட்டிவேஷனான விஷயங்கள் பற்றி நிறைய பேசலாம். அதாவது ஒருத்தவங்களை உற்சாகப்படுத்தணுன்னா அது யார் சொல்லணும் அப்படிங்கிறலாம் இல்லை. நம்மளே எப்படி உற்சாகப்படுத்திக்கிறோம், மோட்டிவேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். யாருக்காவது நான் சொல்கிறது பிடிக்கல அப்படின்னா அதை எடுத்துக்க வேணாம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து யாரும் என்னை உற்சாகப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன். செல்ஃப் மோட்டிவேஷன் தான், தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்கொள்ளுது. உன்னால் முடியும், நீ செய்ய அப்படிங்கிற மாதிரி. ஒரு துணி தைக்கும் போதாகட்டும், மற்ற வேலை செய்யும் போதாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரதான் செய்யும், வராமலாம் இருக்காது. எந்த வேலையும் செய்ய முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப வருத்தப்படும் போது ரொம்ப வருத்தப்பட்டுக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாம் கரெக்டாக லெவலாக தான் ஃபாலோ பண்ணிக்குவேன். அதாவது கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும்போது தன்னைத்தானே பாராட்டி கொள்ளுதல் அப்படிங்கும்போது, உன்னால் முடியும், நீ செய்ய, நல்லா செய்வ, அந்த மாதிரி என்னை நானே பாராட்டிக்குவேன். எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்களும் உருவாக்கிக்கிட்டிங்கன்னா, அதாவது பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் பாராட்டணும்னு நாம் எதுக்கு நினைக்கணும்? நாமளே பாராட்டிக்கலாம். ஒரு தடவை அடுத்தவங்க பாராட்டுவாங்கன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒவ்வொரு தடவையும் இது ஏன் நம்மளை இன்னும் பாராட்டலை, நம்ம இப்படி செஞ்சுருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் வந்து ஒவ்வொரு தடவையும் நாமே பாராட்டிட்டோம்னா, நம்ம அந்த செயல் செஞ்சு முடிக்கும் போதே பரவாயில்ல, நீ இன்றைக்கி சூப்பராக பண்ணியிருக்க. இப்போ நான் என்னை அப்படி தான் சொல்லிக்குவேன், இந்த துணி நல்லா சூப்பராக தைச்சிருக்கப்பா, பரவாயில்லப்பா அப்படின்னு. நான் எப்படி பொண்ணுங்க தையல் கிளாஸ் பொண்ணுங்கிட்டையோ நம்ம பிள்ளைங்கிட்டையோ பேசுகிறோமோ அதே மாதிரி தான் என்னை நானும் சொல்லிக்குவேன். இன்றைக்கி நான் நல்லா தைச்சிருக்கப்பா, இந்த வேலையை நல்லா செஞ்சுருக்கப்பா, இதே மாதிரி செய்ய, இன்னும் பெஸ்ட்டாக செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி நம்ம வீட்டிலையே தான் வந்து தனியாக துணி தைக்கிறதுக்குன்ட்டு தனியாக ரூமு வீட்டோட அட்டாச் பண்ண மாதிரி. இப்போ நம்ம கடை வச்சு செய்யணுங்கிற அளவுக்கு செஞ்சாலாம் அதெல்லாம் சிறப்பாக செய்யலாம் தான். அந்தளவுக்குலாம் டேலண்ட் இருக்குது, இல்லைலாம் சொல்ல மாட்டேன். அது தற்பெருமைலாம் கிடையாது. எனக்கு வந்து என்னால் தான் முடியுங்கிறலாம் இல்லை. என்னாலையும் கடை வச்சா அதை சமாளிக்க முடியும். ஆனால் வந்து நாம் இன்னும் நிறைய வேலை செய்கிறதுனால அதெல்லாம் செய்ய இப்போதைக்கு ஒத்து வராது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம வீட்லேயே இப்போயுமே எனக்கு இல்லைங்காமல் ஆர்டர்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். துணி தைச்சிட்டே தான் இருக்கும். ஒரு சில டைமில் என்னால் தைக்க தான் முடியாத வழியே எப்பயுமே துணி தைச்சிட்டே தான் இருக்கும். எங்கள் ஊரில் சுற்று வட்டாரத்தில் எங்கே கேட்டாலும் துணி எங்கே நல்லா தைப்பாங்க கொண்டு போகிறதுக்குன்னு கேட்டால் கூட என்னோடய பேர் சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா துணியெல்லாம் தைப்பேன், இது பண்ணுவேன். அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொருத்தரும் புதுசாக கற்றுக்கணுன்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக ஒரு ஆர்வத்தோடு கற்றுக்கோங்க. ஐயோ இந்த வேலையை செய்கிறதா அப்படின்னு இல்லாமல், உங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். ஒரு துணி நீங்களாக தைக்கிறீங்க, ஒரு துணி மேலே ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, அந்த துணி நீங்களே தைச்சி போடும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது வந்து சொல்கிறதோட அந்த செயல்படுத்தி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சந்தோஷம் நிறையவே இருக்கும். நான் அப்போவே நான் டெய்லரிங் கற்றுக்கிறதுனால என் பாப்பா குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே அவங்களுக்குலாம் ட்ரெஸ் மேக்ஸிமம் நானே தான் தைச்சி தருவேன். இப்போது வரைக்குமே என்ன கவுன் ஆகட்டும், சட்டப்பாவாடையாகட்டும், எந்த துணியாக இருந்தாலும் சரி நானே தான் தைச்சி. ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே. கவுன்லாம் மீஷோலாம் ட்ரெஸ்ஸு மெட்டீரியலாக ஆர்டர் பண்ணி வாங்கி தான் கவுன்லாம் தைச்சி தருவேன். எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, கடையில் வாங்கினீங்களா அப்படிங்கிற மாதிரி. நம்மளே தைக்கும்போது எதுக்கு கடையில் வாங்கணும், நம்மளே அதுவும் இல்லாமல் கடையில் வாங்குறதுல என்ன ஒரு இதுனா நம்மளுக்கே தெரியுது, ஏன்னா யார் துணி எடுத்தாலும் ஆல்ட்ரேஷனுக்கு கொண்டு வராங்கன்ட்டு. ஆனால் நம்மளாம் வந்து தைக்கும்போது கரெக்டான ஃபிட்டிங்கில் தைப்போம். நம்மளுக்கு என்ன மாடல் மைண்டில் இதாகுதோ அந்த மாடலில் தைச்சிருவோம். இது வந்து அவங்கவுங்களாம் கற்றுக்கிட்டு தைக்கும்போது, இப்போ அதுவும் குட்டி குழந்தைங்கள வச்சுருக்குறீங்க, மாமன் டாக்டர் காம்போலாம் போடும்போது ஆசையாக இருக்கும். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு இப்போ தான் கவுன்லாம் தைச்சி பழகுறாங்க. அந்த பாப்பா மாமன் டாக்டர் காம்போவில் வந்து துணி தைச்சாங்க. நான் பாருங்கள் வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். அந்த பொண்ணு அதை போட்டுட்டு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். எனக்கே அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னா, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அதாவது இது வரைக்கும் டைலரிங் பற்றி யோசிக்காத பொண்ணுங்க கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு பிடிக்காமலாம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி அதில் ஏதாவது கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸ்லாம் வரும்போது வந்து நீங்கள் ரொம்ப டவுன் ஆகாதீங்க. அதுதான் மெயின் விஷயம். டவுன் ஆகாமல் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துல தப்பு வருதோ அந்த இடத்துல திருத்திக்கலாம். எதுலேயுமே தப்பு வராமலாம் இந்த வேலையை எதையுமே செய்ய முடியாது. எந்த இடத்துல நம்மளுக்கு தப்பு வருதோ அந்த இடத்துல திருத்தி கரெக்டாக செஞ்சுக்கலாம். முதல்ல சின்னதாக ஆரம்பிங்க. தையல் ஓட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்திங்கனாவே கற்றுக்கலாம். இல்லை பக்கத்தில் யாராவது கிளாஸ் சொல்லித்தராங்க அப்படின்னாவும் கரெக்டாக சொல்லித்தராங்களா அப்படின்ட்டு நீங்கள் விசாரிச்சுட்டு போய் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்த உடனே எனக்கு நிறைய துணி வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க. யாருக்குமே அது வந்து அமையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த மாதிரி துணிலாம் ஆல்ட்ரு பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொண்டு வந்து தருவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்களாக என்னென்ன மாதிரி ப்ளவுஸ்லாம் டிசைன்லாம் கற்றுக்கிட்டிங்களோ அந்த ப்ளவுஸ்லாம் அடிக்கடி நீங்கள் போட்டிங்கன்னா இது எங்கே கொடுத்தீங்க என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா நான் இதை தைச்சேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வாய்ப்புகள் தைக்கிறதுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு அர்ஜென்ட் டைமில் ஏதோ ஃபங்க்ஷன் டைம்லாம் மேக்ஸிமம் பெரிய டெய்லர்ஸ்லாம் அதிகம் துணி வாங்கி வச்சுருப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல கொண்டு போய் கொடுத்தா தைக்க மாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு இது ஒன்றே தைச்சி தரியான்னு சொல்லி கேட்பாங்க. தைச்சி கொடுக்கும்போது நீட்டாக ஃபினிஷிங்காக தைச்சி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த வாட்டி ப்ளவுஸ் வந்து அது உங்கள்கிட்ட தான் வரும், வேறவங்ககிட்ட போகாது. அந்த மாதிரி தான் இது பண்ண முடியும். நான் எல்லாருமே வீட்டை சுற்றி தைக்கிறாங்க, நான் தைச்சி பழகி என்ன பண்ணுறது. ஏன்னா இதெல்லாம் எப்படின்னா நான் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுகிறத வச்சு தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் அனுபவத்தில் சொல்கிறது. நான் எங்கள் வீட்டை சுற்றியே நிறையா டெய்லர் இருக்கிறாங்க. நான் தைச்சி பழகி என்ன பண்ணுறேன், காசு 100 200 போனால் போயிட்டு போகுதுன்னு கடையிலே கொடுத்து தைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ உங்களோட துணி நீங்கள் 200 பார்க்குறீங்களே ஒழிய நீங்களாம் தைச்சி போடுற அந்த ஒரு இது வந்து அந்த 200 கிடைக்காதுல்ல. அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க தைச்சி இப்போ இவ்வளோ வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 22 23 வருஷமாக நானும் துணி தைக்கிறேன். இப்போவுமே புதுசாக ஒருத்தருக்கு தைச்சி கொடுத்து அவங்க போட்டிருக்கும்போது அந்த ப்ளவுஸ் நல்லாயிருக்கு, அந்த சுடி நல்லாயிருக்கு, ஃப்ராக் நல்லாயிருக்கு அப்படின்னு அடுத்தவங்க பேசும்போது அது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாம் தைச்சி கொடுத்த துணி வந்து அடுத்தவங்க போட்டிருக்கும்போது இவ்வளோ இதாக சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அது இப்போ இவ்வளோ வருஷம் ஆனதுக்கப்புறம் எனக்கே எப்படி இருக்குன்னா நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு தைச்சி கொடுக்கும்போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, அக்கா நான் தைச்ச ப்ளவுஸ் அவங்க போட்டிருந்தாங்க சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கக்கா, எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்ட்டு. அது கேட்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம கற்றுக் கொடுத்து பொண்ணுங்க தைச்சி கொடுத்து அதெல்லாம் சந்தோஷப்படுறாங்களே அப்படிங்கும்போது எனக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது. கண்டிப்பாக பார்க்குற இந்த வீடியோஸ் பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு தையல் கற்றுக்கோங்க. இல்லை உங்களால் முடியும் என்ன தொழில் தெரியுதோ அதை கற்றுக்கோங்க. நீங்களும் சாதிக்க முயற்சி பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ்க்கு நிறைய பேர் பார்க்குறீங்க. லாங் வீடியோஸும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நல்ல கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இதுக்கு மேலே வந்து டைலரிங் வீடியோஸ்லாம் டைலரிங் பற்றி எல்லா வீடியோஸ்லாம் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இப்போ ஸ்கூல் லீவ்லலாம் புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அவங்களாம் எப்படி தைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆச்சு, ப்ளவுஸ் முடிச்சாச்சு. உங்கள்கிட்ட பேசிகிட்டே இந்த ப்ளவுஸ்லாம் ஒரு ப்ளவுஸ் முடிச்சாச்சு. அது ஜாலியாக எடுத்துக்கும்போது ஜாலியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை